பொம்பளை பொறுக்கி ஏபிஎம் முத்து ஜிபி ஃபேக் ஐடி போட்டுட்டு ஏதோ பேப்பர் ஐடி அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கா சீவல பேருன்னு சொல்லிட்டு இல்லன்னா கண்டிப்பா கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னால 2 நாளாட்டு சொல்லிட்டு இருக்கா கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு குமாரசாமி நந்தின்னு சொல்லியிருக்கா கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டோவை போடு அந்த பொண்ணுங்க போட்டோவை போடு அதை போடு இதை போடுங்க நான் பேசி எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கேன் நீ கேஸை கூடல எப்பம்பல கேஸ் கொடுக்க போறா கேஸை கூடல ஒன்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலே அடிச்சு விரட்ட போறாங்க நீ ஒரு 420 பிராடு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கே தெரியும் தீவில பேருன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியில வீடியோவை ட்ரோல் பண்ணி விட்டுட்டு இங்க வந்து சீன் போட்டு கிடக்குதியால நான் எல்லாம் பைசா தர மாட்டேன் நீ போட்டிருக்க ட்ரோல் பண்ணி அந்த வீடியோ எடுத்து உனட்ட வந்து பைசா தந்து அந்த மாதிரி எல்லாம் வரும்னு நினைக்காத சரியா கனவுல கூட உங்க கும்பலே ஒரு ஃப்ராடு கும்பல் ஃபேக் ஐடி கும்பல் அதுக்கடுத்தது மீடியா கட்ட பஞ்சாயத்து கும்பல்னு சொல்லிட்டு நம்ம ஐடி யூடியூப் சேனல் எல்லாத்துலயுமே லைவா வீடியோ போட்டு விட்டுருக்கேன் இதுக்கு மேல என்னத்துல மக்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் தெரியும் சரியா உன் கும்பலை பத்தி இந்த பொம்பளை பொறுக்கி கூட சேர்ந்த ஒரு ஃபேக் ஐடி பையன் பன்னீர்செல்வம் சென்னையில இருந்து இவன் நாளைக்கு ஏதோ திருச்சியில ஏதோ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் நீங்க எல்லாரும் வீட்டுல நான் ஜனாதிபதி கிட்ட விருது வாங்க போறேன் அவார்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு வருவீங்க ஆனா உங்களுக்கு தெரியாமலே இந்த சிசிடிவி கேமரால வீடியோ பதிவு பண்ற மாதிரி இந்த பொம்பளை பொறுக்கிகளை சுத்தி மக்கள் இருக்காங்க சரியா அதனால நாளைக்கு ஒரு நாள் இந்த மீடியால உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க வீடியோ எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க சரியா எனக்கு நியூஸ் அடிபட்டு அதனால நான் இதை சொல்றேன் அப்புறமா நான் குடும்ப குட்டியோட நல்ல சந்தோஷமா இருக்கும்ல சரியா எனக்கு எல்லாமே இருக்குது ஆண்டவ புண்ணியத்துல ஒன்ன மாதிரி கிடையாது அங்கங்கே போய் இந்த தூய்மைகளை நக்கிட்டு தெரியல சரியா அது என்னல உனக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்தாலும் உனக்கு கேவலமா தெரியாதுல பொண்டாட்டி கூட 4 செவத்து உள்ள பண்றத இந்த ரோட்ல கிடந்து குத்திட்டு கிடக்கிய இந்த ஆடு மாடுங்க நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியும் கேவலம் ஒண்ணு இல்லையா Ha ha ha!